என்னம்மா பாவக்காய் கட் பண்றீங்க? ஆமாடா, இன்னைக்கு லஞ்ச் பாவக்காய் தான்டா. அம்மா எனக்கு பிடிக்காதேமா. என்னடா அந்த பாவக்காயில எவ்வளவு சத்தான இது இருக்கு தெரியுமா? இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், குடலோட பூச்சி எல்லாம் போகணும், சுகர் வியாதி எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இதை விட்டுட்டு கேஸ் ட்ரபிள உண்டு பண்ற உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஃப்ரை இதுதான் நீங்க விரும்பி சாப்பிடுறீங்க. இப்படித்தாங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாதிரி முகஸ்துதி பண்றவங்களை நிறைய பேருக்கு பிடிக்குது. ஆனா பாவக்காய் மாதிரி நன்மை செய்யறவங்களை கசந்துடுறாங்க அல்லது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. ஒருவேளை நீங்களும் இப்படி நன்மை செய்யறதுனால மற்றவங்களால பகைக்கப்படுகிறீங்களா? மற்றவங்களால புறக்கணிக்கப்படுறீங்களா? நான் நன்மை செய்யறேன் என்னை வெறுக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும்னு. நீங்க அப்படி நன்மை செய்யறதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதி. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், நிச்சயமா உங்களை வாழ வைப்பார். கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்து மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டு மற்றவங்களால ஒதுக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்க. அவங்களுக்கு கர்த்தரே நீரே நியாயத்தை ஆண்டவரே நன்மையை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனதை தேற்றி அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. தெய்வ கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. கர்த்தரே உங்களுக்கு அதற்கான பலனை தருவார். God bless you.